ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ஷாப்பிங் போகிறோம். டி நகர் எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம், அப்படியே உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி எடுத்துகிட்டு இப்போ டி நகர் கிளம்பிட்டோம். தம்பி மாமா வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு டி நகரும் வந்துட்டோம். வந்தது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக சுற்றியும் கடை தான். சுற்றியும் ட்ரெஸ்ஸு, செப்பல், பேகு, வாட்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடை இருக்கும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா செப்பல் வாங்கியிருந்தேன். நம்ம வந்து இங்கே பார்கெயின் பண்ணி வாங்கலை, நம்ம குறைச்சி கேட்டோம்னா குறைச்சி தராங்க. ஒரு செப்பல் 350 சொன்னாங்க, 250க்கு இங்கே ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் தம்பியும் முன்னாடி போயிட்டு அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கடையிலையும் ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தோம். நிறைய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 3 டாப்ஸ் 500க்கு கொடுக்குறாங்க. அது நல்லாயிருக்கு, டெய்லி யூஸ், காலேஜ் யூஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 டாப்ஸ் 500ல் எடுக்கல. ஒரு டாப் 650 சொல்லியிருந்தாங்க, அது மட்டும் 500க்கு கேட்டு வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. இங்கே ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, நம்ம பார்த்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இயரிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் ஒரு ஜிமிக்கி மட்டும் வாங்கியிருந்தேன். ரொம்ப தேடி ட்ரெஸ் எடுத்திருந்தேன்னா அதுக்கு மேட்ச் ஏதாவது வாங்கியிருப்பேன். எனக்கு ட்ரெஸ் எடுக்கல, சிஸ்டர் இன் லா தான் எடுத்திருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் தோடு ஜிமிக்கி மட்டும் ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு தோடு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் போடுறக்கு, அதனால் ஒரு ஜிமிக்கி மட்டும் பார்த்து வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் போலி, தேங்காய் போலி, பருப்பு போலி அதெல்லாம் விற்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருக்குது, லைனில் நின்று தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஊரில் இதை வந்து ஒப்புட்டுன்னு சொல்லுவோம், இங்கே வந்து போலின்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. நல்லா வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். மாமா வேணான்ட்டாங்க, அதனால் நான் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டோம், டி நகர் ஷாப்பிங்கு. இன்றைக்கி நைட்டு தான் வந்து, அடுத்த நாள் நைட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா 3 பை இருக்குது. 3 பை எல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ் பையா, ஆனால் அதில் இருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சரவணா ஸ்டோரில் வாங்கினது, மீடிலாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினது தான், ஸ்ட்ரீட்டில் வாங்கினது தான். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒரு பை எடுத்துக்கலாம், இது 2 ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குன்னா, இது சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. ஒரு 2 டாப் எடுத்திருக்கோம். ரேட் பார்த்தீங்கன்னா 165. 2 டாப்பு டெய்லி யூஸ்க்கு போடுறதுக்காக எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு இல்லை, என்னோடய சிஸ்டர் இன் லாக்கு. நான் இப்போ வந்து தம்பிக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 4 ட்ரெஸ்ஸை திரும்ப போடுற மாதிரி இருக்கும். 4 ட்ரெஸ்ஸை திரும்ப போட்டுட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுனால ஃபீடிங் டாப் தான் போட முடியும். வெளியெல்லாம் போகிறப்ப ஃபீடிங் டாப் போட்டால் தான் அவனுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஃபீடிங் டாப் பார்த்திங்கன்னா எனக்கு கலெக்ஷன்ஸே எங்கே பார்த்தாலுமே பிடிக்கவே மாட்டேங்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா எப்போயும் நான் எடுக்கிற ட்ரெஸ்லாம் விட்டு அது ரொம்ப ரேட் அதிகமாகவும் இருக்குது, ஆனால் எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது. அதனால் அதையும் வாங்கி வச்சுட்ருக்கணும். இன்னும் ஒரு இப்போ தம்பிக்கு வந்து 8 மாதம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு 1.5 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணுவேன். இப்போ 6-7 மாதம் தானே, எதுக்கு அந்த ஃபீடிங் டாப்பே வாங்கி வச்சுட்ருக்கணும் அப்படின்னு இருக்க அந்த நாளையும் மாற்றி போட்டுட்ருக்கேன். மற்ற ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய இருக்குது. ஃபீட் பண்ண நிறுத்ததுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ் எடுத்துக்கலாம், அதனால் இப்போ நான் விட்டுட்டேன், அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கல. எனக்கும் சரி அங்கே ஏதாவது பிடிச்சா எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். ஃபீடிங் டாப் எதுவுமே ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் ஃபீடிங் டாப்பே கிடையாது. கடையில் தான் போய் எடுக்கணும் அப்படின்னாங்க. அங்கே போனாலும் 900, 1000 அப்படின்னு இருக்குது, ஆனால் எதுவுமே பிடிக்கவே இல்லை. அதனால் சரி எடுக்கல. அதனால் சிஸ்டர் இன் லாக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டாப் எடுத்துருந்து, 2மே 165, 165 தான். டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம், ஆஃபீஸ் யூஸ் போட்டுக்கலாம், அதனால் எடுத்திருந்தோம். நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னர் வியர்ஸ் அதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு ரேட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வாங்கினதை மட்டும் இப்போ காமிக்கிறேன். இந்த பிளேட்டு, சாமி பிளேட்டு, இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 காமாட்சி அம்மன் விளக்கு 2 வச்சுருக்கேன். ஒரு விளக்குக்கு இடையில ஒரு விளக்குக்கு கீழே பிளேட் இருக்குது. அந்த எண்ணெயில் வடிஞ்ச பிளேட் வச்சு தான் வச்சுருக்கேன். இன்னொரு விளக்குக்கு இல்லை, அந்த சின்ன விளக்கு ஒன்று, பெரிய விளக்கு ஒன்று இருக்குது. சின்ன விளக்குக்கு கீழே வைக்கிறதுக்கு தட்டு இல்லை. அதனால் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விநாயகர் போட்டுருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா 37.
இது ஓகேவாக இருந்துச்சு, அதனால இது சரணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கிது, அதனால அதெல்லாம் உடனே வச்சிடலாம். இப்போ சரணா ஸ்டோர் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பீலர் இது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து வேக வச்சு கொடுக்கும்போது அந்த தோலை சீவுறது, கத்தியை சீவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த பீலர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 63 ரூபா, 63. இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இந்த சிப்பர், இது அவனுக்கு இப்போ உரிச்சு குடிக்க தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு எதுவுமே வாங்காத மாதிரியே இருந்துச்சா, அதனால இது பிடிச்சிருந்துச்சு. ஸ்பைடர்மேன்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு, அதனால அவனுக்கு இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால இது வாங்கிட்டேன். ரேட் பார்த்தீங்கன்னா 37. ரேட்டு தெரிலன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நம்ம இப்படி தான் சாய்ச்சி தான் கொடுக்கணும், அவனுக்கு புரிஞ்சு குடிக்க தெரியாது. சரி, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, வாங்கிட்டேன் தம்பிக்காக. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினது தான். அதனால் இந்த பை காலி இதெல்லாம் அப்புறம் காமிச்சு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மன்னா ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, சத்து மாவு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தம்பிக்காக இது வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா 1 kg. ரேட்டு பார்த்திங்கன்னா 1 kgயோட ரேட்டு 499 போட்டிருக்கு. ஆனால் இது வந்து 50% ஆஃபரில் நமக்கு 249க்கு தான் கொடுத்தாங்க. அதனால் 1 kgயே வந்து வாங்கிட்டோம். 1/2 kg 250 போட்டுருந்துச்சு. இந்த ரேட் பார்த்திங்கன்னா 500, எம்ஆர்பி வந்து 500, ஆஃபரில் வந்து 250, 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் இது 1 kg வாங்கியாச்சு. எக்ஸ்பிரி வந்து நெக்ஸ்ட்டு இயர் வரைக்கும் இருக்குது, 25 February வரைக்கும் இருக்குது. அதனால் தம்பிக்காக மன்னா மிக்ஸ் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஃபி தூள் கார்டினென்டல் எக்ஸ்ட்ரா. இந்த காஃபி தூள் பார்த்திங்கன்னா நாங்கள் முதல்ல இருந்த வீட்டில் அந்த கீழே இருக்கிற மளிகை கடையில் இந்த காஃபி தூள் கிடைக்கும். மேலே எங்கேயும் எனக்கு பக்கத்தில் கிடச்ச மாதிரி தெரியல. நான் காஃபி குடிக்க மாட்டேன், மாமா தான் காஃபி குடிப்பாங்க, நான் டீ தான் குடிப்பேன். இந்த காஃபி தூள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் நாங்கள் பார்த்த எங்கேயும் எங்களுக்கு கிடச்ச மாதிரி தெரில, அதனால் இங்கே பார்த்தோன்னே வந்து வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா 100 ரூபா. அடுத்தது நப்பாட்டி. இது பார்த்திங்கன்னா 6 பேக் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ போல் 50 ரூபா தான் ரேட்டு. 5 இதுக்கு 6 இருக்குது, 5 50 ரூபா வரும். 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த பேக் வந்து 50 ரூபா. ஸ்நாக்ஸ்ன்னு அவ்வளோதான் வாங்கியிருந்தேன், வேறு எதுவும் வாங்கலை. இது வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வாங்கினது தான், அவ்வளோதான். அடுத்து நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வந்துடலாம். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் என்னென்ன வாங்கணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பையோட காலி. ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் என்னென்னலாம் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வாங்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் வாங்கியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து 350 சொன்னாங்க, ஆனால் நாங்கள் 250க்கு வாங்கினோம். நம்ம வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம், நம்ம கேட்குற ரேட்டுக்கு ஓரளவுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. இன்னொரு செப்பல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது 450 சொன்னாங்க, கடைசியாக 350க்கு வந்தாங்க. இருந்தாலும் அது நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங்லாம் போய், அதனால் வாங்கியாச்சு. செப்பல் பார்த்திங்கன்னா இல்லை, ஒன்று தான் இருக்குது, அதுக்கு ரொம்ப பழசான போயிடுச்சு, அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல சும்மா இந்த ஒரு காஜல், இதெல்லாம் இங்கேயே வாங்கலாம், இருந்தாலும் நம்ம வெளியே போகிறப்ப தான் வாங்க முடியும். அதனால் ஒரு காஜல், விகோ டர்மரிக் க்ரீம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்காக வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்படி கொஞ்சம் ஒரு இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு ஜிம்கி வந்து எனக்கு எப்பயும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து 30 rupees தான், அழகாக இருந்துச்சு. 30 rupeesக்கு இது ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப ஓகே, சூப்பராக இருந்துச்சு. அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு.
அப்புறம் இந்த டிக்டாக் கிளிப், இது ஒரு அட்டை வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 20 rupees. அப்புறம் 2 அட்டை பொட்டு, இது வந்து ஒரு 2 அட்டை வாங்கியிருந்தேன். இது வந்து 2020. இது கொஞ்சம் எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா தான் இருக்கும். இங்கே வந்து 20 ரூபா ஒரு அட்டை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ், ஒரு எல்லோ கலர் 600 சொன்னாங்க, கடைசியாக 500க்கு கேட்டு வாங்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் இன் தான், அவங்களுக்கு பர்த்டே வருது, அதனால அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துடணும். அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்க்கு மேட்சாக ஒரு பிளாக் கலர் லெக்கின்னு ஒரு ஷால். இது பார்த்தீங்கன்னா 100, லெக்கின் வந்து 200 சொன்னாங்க, ஷால் வந்து 100. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் லெக்கின் எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இல்லை, அதனால அது மட்டும் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 100 தான் லெக்கின். அந்த லெக்கின் 200 சொன்னாங்க, நான் இது 100க்கு வாங்கிட்டேன். எனக்கு லெக்கின்லாம் அதுக்கு மேலே வாங்குறதுக்கு மனசு வராது. 100க்கு மேலே நிறைய கடையில் 10 250 200 தான் சொன்னாங்க. எனக்கு லெக்கின் 100, அதுக்கு மேலே வாங்குறதுக்கு மனசே வராது. எப்படியும் இந்த ஒரு கடையில் 100க்கு கிடச்சிச்சு, வாங்கியாச்சு. இங்கே டி நகர் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஓகே தான். இந்த ஊரில் 5 டாப்ஸ் 3 டாப்ஸ் 500க்கு போட்டிருந்த நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன், நிறைய இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா அது இப்போ நான் ஃபீடிங் டாப் தான் போடுறேங்கிறனால அது போட முடியாது. இப்போயே பார்த்தீங்கன்னா தம்பி தூங்குறான், அதனால் இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்காக தாங்கிறனால இங்கே சுடி போட்டு உட்காந்துருக்கேன். அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுனால ஃபீடிங் டாப், ஃபீடிங் நைட்டி அந்த மட்டும் தான் போட முடியுது. சில ஃபீட் பண்ணதுக்கு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அந்த 3 டாப் 500ல ஓகே தான். இந்த ரெகுலர் யூஸு, காலேஜ் யூஸு, ஆஃபீஸ் யூஸு, நானும் ஆஃபீஸ் போகும்போது அந்த மாதிரி தான் போட்டு போவேன். எங்கள் ஊர்லேயே கிடைக்கும் அந்த 3 டாப்ஸ் 500 கிடைக்கும். ஆனால் அங்கே விட எனக்கு இங்கே அது நல்லா இருந்துச்சு. 3 டாப் 500 ரூபா அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு, எடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன இருந்துச்சு, மற்றபடி ட்ரெஸ் எல்லாம் வந்து ஓகே தான், ரொம்ப கம்மி, இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா எங்கள் ஊரில் கிடைக்கிற ரேட்டு தான், நார்மலாகவே எங்கள் ஊரில் அந்த ரேட்டு தான் கிடைக்கும். அது வந்து இங்கே இருக்கவங்களுக்கு அது சீப்பாக தெரியுது. இங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்கனால டி நகரில் வந்து ஓகே அது சீப்பாக இருக்குதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அது அவ்வளோ சீப்பாக கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் நார்மலாகவே அந்த ரேட்டுக்கு தான் எடுப்போம், அதனால் அதே ரேட்டு தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன, செப்பல்லாம் ஓகே, நிறைய கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு. நல்லா ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் டி நகர் போகும்போது மணி ஒரு 1 o'clock இருக்கும். நாங்கள் திரும்ப ரிட்டன் அங்கேருந்து கிளம்பும்போது மணி 6 o'clock ஆயிடுச்சு. டைம் 6 o'clock ஆயிடுச்சு. ஒரு 5 hours நல்லா சரணா ஸ்டோர்ஸ் தான், ஃபுல்லாக சரணா ஸ்டோர்ஸில் இந்த 8th floor ஏறி இறங்கவே டைம் கரெக்டாக போயிடுச்சு. ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் போனோன்னா ஒவ்வொரு கடையாக மெதுவாக பார்த்துக்கிட்டே போயிட்டு வரைக்கும் நல்லா தம்பி தூக்கிட்டு மாமா வந்தாங்க. நாங்கள் அப்படியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வெயில் தான், மற்றபடி டைம் போகிறதே தெரில. ரொம்ப நான் கிளம்பும்போது சொன்னேன் நைட் ஆகி தான் வருவோம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வரப்போ நைட்டே ஆயிடுச்சு. ஜாலியாக போய் நாங்கள் நிறைய விண்டோ ஷாப்பிங் தான் போய் நாங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோக்கு சரணா ஸ்டோரில் முக்கியமாக அவ்வளோக்கு எதுவுமே வாங்கலை. நான் வீடியோவில் அவ்வளோ எடுத்துருப்பேன், அவ்வளோ திங்ஸ் இருக்குது, ஆனால் எதுவுமே வாங்கலை நான். அதை இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறையா வாங்கலாம், ஆனால் இப்போதைக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து வாங்கும்போது நமக்கு வேணுங்க அதெல்லாம் இன்னொரு நாள் டிமார்ட் போய் பார்க்கலாம், ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.